அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்வரன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனல் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, ஈர்ப்புதி சார்ந்த பயிற்சிகள்லாம் எப்படி கரெக்டாக எழுதணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நன்றி எழுதணும், எப்படி ப்ராப்பராக நன்றி எழுதணும், இப்போ 555 மெத்தட், 777 மெத்தட், இதுக்கெலாம் வாக்கியங்கள் எப்படி அமைச்சு எழுதணுன்றதை இந்த சேனல் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழணுன்றது நிறைய பேரோட கனவு வாழ்க்கை. எப்படின்னா, இப்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா, இப்போ சொந்தமாக வீடு வாங்கணும் ஒரு கனவு. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா சொந்தமாக ஒரு கார் வாங்கணுன்ற ஒரு கனவு இருக்கும். இன்னும் சில பேருக்கு எப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் வெளியே வந்துட்டால் அதுவே எனக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நினைப்பாங்க. நிறைய பேருக்கு கனவுகள் மாறுபடும். நம்ம கனவு வாழ்க்கையை அடையிறதுக்கு ஒரு பயிற்சி, என்ன பயிற்சி பார்த்திங்கன்னா, நன்றி உணர்வு, அது கிராட்டிடியூட்பாங்க. அந்த ஒரு பயிற்சி தான் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் டெய்லி நன்றி உணர்வு எழுதுகிறவங்களுக்கு லைஃப்ன்றது ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக போகும். இதை நான் ஏதோ சொல்லணுமேனு சொல்லலை, இது நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் நன்றி உணர்வு நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக எழுதிட்டுருக்கேன். என்னோடய லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மாற்றங்கள் அடைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஈர்ப்புதி சார்ந்த பயிற்சிகள் எப்படி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய மெத்தட் இருக்குது. 555 மெத்தட் சொல்லுவாங்க, 777 மெத்தட் சொல்லுவாங்க, விசுவலைசேஷன் மெத்தட், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அடிப்படையான ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வு தான். கிராட்டிடியூட் தான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸே நீங்கள் பண்ணணும். எடுத்தோடனே இப்போ நான் ஈர்ப்புதி புதுசாக வரேன், இல்லை ஆல்ரெடி நான் என்னமோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்கள் நன்றி உணர்வு எழுத ஆரம்பிங்க. ஸோ அந்த நன்றியோட நீங்கள் எப்படி எழுதணும், எப்படி ப்ராப்பராக எழுதணும். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்காலத்துக்குலாம் நன்றி எழுத சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ நான் ஃப்யூச்சரில் இப்போ ஒரு வீடு வாங்க போனால் அந்த வீடை நான் வாங்கிட்ட மாதிரி இப்போ நன்றி எழுதணும்ல, அது தயவு செஞ்சு அப்படி எழுதவே கூடாது. எப்படி நம்ம ப்ராப்பராக நன்றி உணர்வு எழுதணும், என்னென்ன விஷயங்கள் தான் நன்றி உணர்வு நம்ம எழுதணும், எவ்வளோ சென்டென்ஸ் எழுதணும், எப்பப்போலாம் எழுதணும், எந்த டைம்குள்ளே எழுதணும் அப்படின்றது இப்போ ப்ராப்பராக நான் வரக்கூடிய வீடியோஸில் எல்லாத்துமே போடுறேன். ஸோ நம்ம லைஃப்பில் எப்பவுமே ஒரு 6 விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கும். அதை 6 சர்க்கிள் ஆஃப் லைஃப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெல்த், நம்மளுடைய உடல்நலம். 2வது வெல்த், நம்மளுடைய சொத்துக்கள். 3வது மணி, நம்மளுடைய பணம். 4வது ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய உறவுகள். 5வது பிஸ்னஸ் மற்றும் கரியர், நம்மளுடைய வேலை மற்றும் தொழில். 6வது செல்ஃப், நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோன்றது. ஸோ இந்த 6 விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம நன்றி எழுதுகிறோம். ஸோ இந்த 6 விஷயங்களுக்கு எந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் எழுதணும், இந்த 6 விஷயத்தை நம்ம எப்படி எப்படிலாம் வாக்கியங்கள் உருவாக்கணும் அப்படின்றது நான் இனி ஃபர்தராக வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இப்படி 6 விதத்தையும் நீங்கள் எப்படிலாம் நன்றி எழுதணும், எவ்வளோ சென்டென்ஸ் எழுதணும், அது எப்படி ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக எழுதணும் அப்படின்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோஸில் வரக்கூடிய வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மற்ற ஈர்ப்பு சார்ந்த பயிற்சிகள்லாம் எப்படி பண்ணலாம், இப்போது விசுவலைசேஷன் எப்படி கரெக்டாக ப்ராப்பராக விஷுவலைஸ் பண்ணணும், ஸ்கிரிப்டிங் நம்ம எப்படி கரெக்டாக எழுதணும், இது மாதிரி நம்ம நிறைய ப்ராக்டிசஸ் பற்றி ஃபர்தராக அப்கமிங் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிக்கணும், ஒரு லைஃப்பில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு லைஃப்பில் முன்னேறணும்னா என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் நம்ம அந்த சேனலில் பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம இப்போது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நிறைய பேர் ஒரு கனவே பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர, எப்படி ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அது ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி எப்படி நீங்கள் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக கொண்டு போகணுன்றதையும் நான் அந்த சேனலில் பேசலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு மாதிரி பயிற்சி உங்களுக்கு தேவைப்படுதோ அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், அதை பற்றியும் நான் வீடியோ போடுறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ இதுதான் என்னோடது. கிராட்டிடியூட் பற்றி ஒரு சின்ன ஒரு பேசிக் தான் இது. இனி அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் கொஞ்சம் டீட்டெயில்டு வீடியோவாக இருக்கும். நன்றி உணர்வு வாக்கியத்தோடு அடுத்த வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எனக்கு எப்போவுமே வேணும். நன்றி, வணக்கம்.